நீங்கள் இப்போ இதை பார்த்துட்ருக்கும்போது யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்கிறதுக்கு இந்த ரீடிங்கை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் குழம்பிகிட்ருக்கீங்க, அல்லது இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க. ஸோ யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன, உங்களுக்கான வாக்குறுதி என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூனிவர்ஸ் நம்மளுக்கு தரக்கூடிய மெசேஜ். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க, அதிலேருந்து வெளியில் வர முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னுமே நீங்கள் வந்து ஹீலிங் ப்ராசஸில் தான் இருக்கீங்க, ஃபுல்லாக ஹீல் ஆகலை, ஆனால் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ உங்களோட எனர்ஜி வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது, இப்போது கொஞ்சம் லோவான எனர்ஜியில் தான் இருக்கீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷ்னல் எதுவுமே கிடைக்கல. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் உங்கள் வாழ்க்கையில், எனக்கு நடந்த ஒரு துயரத்திற்கோ கஷ்டத்திற்கோ எனக்கு ஜஸ்டிஸ் தேவைப்படுது அப்படின்ற அந்த சூழ்நிலையில் தான் இருக்கீங்க, ஒரு மனக்குழப்பத்தில் தான் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே நடக்கும், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சைன் தான். இப்போதைக்கு அவசரப்படாதீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கட்டாயம் கிடைக்கும். ஸோ ஏஸ் ஆஃப் கப்ஸும் அதே தான் சொல்லுது. கிங் ஆஃப் கப்ஸும் வந்திருக்காங்க, ஏஸ் ஆஃப் கப்ஸும் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போது எடுக்க வேண்டிய முடிவு என்பது உங்களுடைய இமோஷன் வைஸில் நீங்கள் எடுக்கவே கூடாது. நீங்கள் இமோஷனாக ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கட்டாயம் அதில் மாட்டிப்பீங்க. நீங்கள் இமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள், எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையான முடிவுகள் எடுங்க, கட்டாயம் உங்களுக்கான நியாயம் என்பது கிடைக்கும். நீங்கள் எந்த இடத்துல காயப்பட்டீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. தேங்க்யூ ஸோ மச்.